இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு விதமான ஐயத்தோடு இதுவா அதுவா என்ற ஒரு நிலையான மனநிலை கொண்டு இல்லாத வாழ்க்கையில்தான் நாம் அதிகமாக துன்பப்படுகிறோம். எது சரி எது தவறு என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய இறை ஞானத்தை கொடுப்பவர் இறைவன். அந்த இறைவனையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிடித்துக் கொள்வது கிடையாது. புனித தோமையாருடைய பெருவிழாவிலே ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். புனித தோமையாருடைய விழாவானது உலகமெங்கும் கொண்டாடப்பட்டாலும் சிறப்பாக நம்முடைய இந்தியாவினுடைய திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித தோமையாரை பற்றி நாம் அதிகமாக இன்றைய நாளிலே தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். தோமையாரும் இன்று 12 திருத்தூதர்கள் ஒருவராக இருந்து பேரும் புகழோடு இந்தியாவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை 52ஆம் ஆண்டு ஆற்ற வருகின்றார். எந்த நற்செய்திக்காக இந்த நாட்டிற்கு வந்தாரோ, இந்த தாய் திருநாட்டிற்கு வந்தாரோ, இயேசுடைய வார்த்தைக்காக, அந்த நற்செய்திக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கின்றார். அவர் கொல்லப்படுகின்றார், நற்செய்திக்காக கொல்லப்படுகின்றார். நற்செய்தியினுடைய கதாநாயகன் இயேசுவுக்காக கொல்லப்படுகின்றார். சாட்சிய வாழ்வு. நற்செய்திக்கும் இயேசுவுக்கும் தான் போதிக்கின்ற இறை வார்த்தைக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர் தான் புனித தோமையார். இந்த அளவிற்கு தன்னுடைய உயிரையும் கொடுக்கின்ற ஒரு திருத்தூதர் எப்படி இயேசுவின் மீது அச்சம் கொள்ள வேண்டும், ஐயம் கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும், சந்தேகப்பட வேண்டும்? அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள். எப்பொழுது நாம் நம்பிக்கையில்லாத நிலைக்கு செல்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே அனைத்தும் இருளாக மாறுகிறது. இது தோமையாருடைய வாழ்விலும் நடைபெறுகிறது. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பாத ஒரு நிலை அவரை ஒரு திருத்தூதராக, இந்திய திருத்தூதராக மாற்றி இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு திருத்தூதருக்கு இயேசுவின் மீது நம்பிக்கையில்லாத நிலை ஒன்று ஏற்படுகிறது என்றால் நாம் எல்லாம் எந்த மூளைக்கு? எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லோரும் கடவுளை நம்ப வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நமக்கு இல்லை. நாம் வளமோடு வாழும்பொழுது கடவுளை நம்ப மாட்டோம், கடவுளை தேட மாட்டோம். நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது கடவுளை நம்ப மாட்டோம், கடவுளை தேட மாட்டோம். நாம் நல்ல ஒரு கார் பங்களா என்று வசதியோடு வாழும் பொழுது, செல்வ செழிப்போடு வாழும் பொழுது நாம் கடவுளை தேட மாட்டோம். அதே போலதான் இந்த திருத்துதரும் தன்னுடைய வாழ்க்கையில் கடவுளை தேடாத நிலையில்தான் அவர் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். மற்ற திருத்தூதர்கள் அனைவரும் நம்பினார்கள், ஏனால் அவர்கள் கண்டார்கள். இவர் நம்பவில்லை, ஏனென்றால் அவர் காணவில்லை. கண்டால் மட்டுமே நம்புவேன் என்ற ஒரு நம்பிக்கை கொண்டிருந்த புனித தோமையாரே அவர் திருத்தூதராக உயர்த்தினார் என்றால், காணாமல் விசுவசிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள் என்ற இறைவார்த்தைக்கிணங்க இந்த தோமையார் அன்று ஒரு நாள் மனம் மாறினார். என் ஆண்டவரே, என் தேவனே, என் ஆண்டவரே, என் தேவனே என்ற சொல்லுக்கு என் ஆண்டவர், என் தேவன் மட்டும்தான் என் வாழ்க்கையில் எல்லாமே என்று பொருள். அவர் இல்லாமல் அணுவும் அசையாது என்பதை அணுவாக அனுபவித்தவர் தான் புனித தோமையார். அதனால்தான் அந்த அனுபவத்திற்காக, அந்த இறை அனுபவத்திற்காக, அந்த நம்பிக்கைக்காக நான் நம்பிக்கை எழுந்து பேசிவிட்டேன். ஆனால் இனிமேல் என் நம்பிக்கையில் தொய்வு இருக்காது, ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். இறை வார்த்தையின் வழியாக, இறை போதனின் வழியாக, பறை சாற்றுவதன் வழியாக, தன் தனிப்பட்ட வாழ்வின் வழியாக இயேசுவினுடைய நம்பிக்கையை நான் போதித்து கொண்டே இருப்பேன். அந்த நம்பிக்கையின் விதைகள் தான், அந்த நம்பிக்கையினுடைய கனிகள் தான் நாம். அவர் எந்த அளவிற்கு இயேசுவின் மீது புனித தோமையார் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றால், இன்று இந்தியா முழுவதும் கிறிஸ்துவ மதம் பரவி கடுகு விதையாக இருந்த கிறிஸ்துவ மதம் இன்று பெரிய மரமாக மாறி அதன் மீது பறவைகள் வந்து தங்குகின்ற அளவுக்கு இன்று கிறிஸ்துவம் இந்திய தாய் திரு அவையிலே பரவி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய மூளைக்கல் புனித தோமையார். தோமையாரை போல நமது வாழ்விலும் சில தருணங்களில் கடவுள் மீது நம்பிக்கை இழக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகளை எல்லாம் தகர்த்தெறிந்து என்றென்றும் கடவுள் மீது நாம் முழுமையான நம்பிக்கை கொள்வோம். புனித தோமையாரை போல நம்பிக்கையினுடைய சாட்சியாக மாறுவோம். ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, புனித தோமையாரை போல இறை வார்த்தையின் மீதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீதும் என்றும் மாறாத பற்றுக்கொண்டு உண்மையான நம்பிக்கையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழக்கூடிய ஆசிரியும் அருளையும் நமக்கு தருவீராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. புனித தோமையாருடைய பெயரை தாங்கிய நிறுவனங்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்குகள்,
மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த தெய்வீக திருச்சிலுவையின் வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.